வணக்கம். என் பேர் மார்லினா. இந்த சமீபத்தில் ஒரு 2-3 டேஸாக திஸ் ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ப்ராப்ளம் எதனால நடக்குதுன்றது எங்களுக்கு சத்தியமாக புரியல. நான் ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாம் சொல்லிக்கிற ஒரே விஷயம்தான், நிறைய கமெண்ட்ஸ், நிறைய கெட்ட பேர், பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தமிழில் நீங்கள் திட்டுறீங்க. நடந்தது என்னன்றதை புரிஞ்சுக்காம தயவு செஞ்சு இன்னொருத்தவங்களை தப்பாக பேசாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரனால அதை யூஸ் பண்ணி அடுத்தவங்க மிரட்டி குடும்பக்கார உலகத்தில் நாங்கள் வாழலை. என்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்டேயும் நீங்கள் விசாரிக்கலாம். இது ஒரு அபாண்டமாக, ரொம்ப கொச்சையா, ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு 3 நாளா என்னால் சாப்பிட முடியாமல், தூங்க முடியாமல், என் பொண்ணை என்னால் பார்க்க முடியாம இந்த லெவலுக்கு என்னை கொண்டு விட்டுருக்கீங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அந்த பொண்ணு என் வீட்டில் ஒரு பொண்ணாதான் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். அது அவளுக்கே நல்லா தெரியும். இந்த மெசேஜை அவனால டைரக்டா கன்வே பண்ண முடியல. உங்களால முடிஞ்சா நான் சொல்ற மெசேஜை அவகிட்ட கன்வே பண்ணிருங்க. ரேகா, உனக்கு அக்காவை பத்தி நல்லாவே தெரியும். அக்கா உன்னை எந்த விதத்திலயும் கஷ்டப்படுத்துறதுன்னு நினைச்சதே இல்லை. உன் கைப்படியே எனக்கு லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கேன்றதே நான் இப்பதான் திறந்து பாக்குறேன். உன் பேக்கை பேக் பண்ணணும்ன்றப்போ இவ்வளோ லவ், இவ்வளோ அஃபெக்ஷன் என் மேல இருக்கிற நீ எதுக்காக இதெல்லாம் செய்யறமா? உனக்கு ஏதாவது வேணும்னா அக்கா கிட்ட கேட்டு நீ பேசியிருக்கலாமே. எதுக்காக நீ இவ்வளோ தூரம் ஒரு ஃபேமிலியை டேமேஜ் பண்றமா? அது உனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியாம நீ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க. இட்ஸ் நாட் ரைட்மா. உனக்கு புரியல. இப்போ என்னைய பத்தி, அண்ணனை பத்தி நீ பேசுற, பாப்பாவை பத்தி பேசுற, சரி பரவாயில்ல, நீ பேசிட்ட. எங்க மாமனார் என்னம்மா பண்ணாரு? எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமாமா? நைட்டும் பகலும் தூங்காம எவ்வளவு பேரை பார்த்து கஷ்டப்பட்டு. எங்க ஃபேமிலிக்குள்ளேயே இதனால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் இல்லம்மா? அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? தயவு செஞ்சு நான் உன்கிட்ட சொல்றேன், எந்த புகார் நீ குடுக்கற மாதிரி இருந்துச்சுனாலும் நீ எங்களை பத்தி கூட பேசு. ஆனா நீ பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களை இழுத்து அட்டென்ஷன் கொண்டு வரணும்னு நினைக்க கூடாதுமா. இட்ஸ் நாட் ரைட். மிளகாத்தூளை கரைச்சு குடின்னு சொல்றாங்க, குடிக்கலன்னா கரண்டி வச்சு அடிப்பான்னு சொல்றாங்க. வாயை திறந்து அப்படியே சொல்றாங்க. நீயும் உங்க அம்மாவும் ஏரியாவுக்கு போங்க, நல்லா சம்பாதிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுல ஆள் வர வச்சு சம்பாதிங்க. எவ்வளவு வலி, எவ்வளவு ரத்தம். இது இன்னொரு பொண்ணுக்கு நடந்தா அந்த பொண்ணு இவ்வளவு தாங்குவா அப்படின்றனாலதான் நான் இதை வெளியே சொல்லணும்ன்றதுனாலதான் நான் சொன்னேன். என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலான்னு. தொடப்பம், செருப்பு எல்லாத்துலயும் அடிச்சிருக்காங்க. ஒரு பேபி அழுவுதுன்னா கூட அதுக்கு அடிக்கிறாங்க. அவங்க பேபி அழுவுறதுக்கு அதுக்கு நான் காரணமா? நான் என்ன வேணா பண்ண முடியும். உங்க அம்மாவை இப்பவே நினைச்சாலும் ஸ்டேஷன்ல தூக்கி வைக்க முடியும். என்ன மிரட்டுறாங்க. என்னை எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளோ ஒருத்தர அடிச்சு என்ன கொடுமைப்படுத்திட்டாங்க. எங்க வீட்டுல எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அம்மா எவ்வளவுதான் தம்பி என்னையும் பாத்துப்பாங்கன்றனாலதான் சரி 12th முடிச்சுட்டேன். 12 லீவ் இருக்கு. சரி, அந்த லீவ்ல போயிட்டு நம்ம கொஞ்சம் காசு பார்த்தோன்னா நம்ம காலேஜ் படிக்கலாம். ஏதோ ஒரு